நம்ம சிம்பிளாக அவரைக்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, அவரைக்காய் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டேன். கொஞ்சம் ஜீரகம், 2 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் சூடானதும் அதில் கொஞ்சம் நெய், அரிசியை நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் காஞ்சோடனே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், 2 மிளகையும் போட்டு பொரிய வச்சுக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி பூண்டையுமே சேர்த்துட்டு நம்ம ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டும் நல்லா கோல்டன் கலரில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அது வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குட்டியாக நான் சின்ன தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சின்னதாக பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை இதில் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். காய் கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சுருக்க தண்ணியவே இந்த காய்க்கு சேர்த்துக்கலாம். காய்க்கு சேர்த்துட்டு அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கோம். நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த அரிசியை அதோட சேர்த்துக்கலாம். அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நான் குக்கரில் வைக்க போகிறதுனால அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சாப்பாட்டுக்கு அந்த அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு இப்போது இந்த தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கருக்கு விசில் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு நம்ம ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா இது நான் என்னோட 1 வயசு குழந்தைக்கு கொடுக்கறதுனால 5லேருந்து 6 விசில் நான் விடுறேன். இது நமக்காக செய்யும் போது நார்மலாக வெரைட்டி ரைஸ் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ என்னோடய குழந்தைக்கு நான் கொடுக்க போகிறதுனால நான் இதை நல்லா மசிச்சுக்கிறேன். இது 10 மந்த்ஸ் பேபிஸ்லேருந்தே கொடுக்கலாம். நல்லா மசிச்சுக்கிட்டு நல்லா காயெலாம் நல்லா மசிஞ்சிரும். நான் போட்ட பெப்பரை மட்டும் எடுத்துடுறேன். 2 மிளகு போட்டிருந்தேன், அதை மட்டும் நான் எடுத்துட்டு மற்றதெல்லாம் மசிச்சிடணும். இந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்கும். வெரைட்டி காய்கறி சாப்பிடாம வெரைட்டி ரைஸ் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.